விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி வீட வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. "ஓ! மகாராணி இங்கே தான் இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தாங்க முடியல. இதுக்கப்புறம் தானே இருக்குது இந்த மகாராஜாவோட ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து எங்கேயோ கிளம்பிட்டுருக்காரு. அதை பார்த்துட்டு வந்து தாத்தா வந்து, "என்ன விஜய் எங்கே கிளம்பிட்டுருக்க?" அப்படின்னோடனே, தாத்தா இதுக்கப்புறம் இங்கே நான் இருக்க மாட்டேன். என் பொண்டாட்டி வீட்டுக்கே நான் போகிறேன்." அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. "நீ என்ன சொல்கிறப்பா? அது எப்படி உன்னை ஏற்றுப்பாங்க?" அப்படின்னோடனே, "தாத்தா எனக்கு தெரியாதா தாத்தா எப்படி ஏற்றுக்க வைக்கணும்னு சொல்லிட்டு. நான் என் பொண்டாட்டி கூட தான் இதுக்கப்புறம் இருக்க போகிறேன். இந்த வீட்ல என்னால தனியாலாம் இதுக்கப்புறம் இருக்க முடியாது தாத்தா. என் பொண்டாட்டி எங்கே இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் காவேரி கூட தான் நான் இருக்க போகிறேன். இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே! என்ன பிரச்சனை வரப்போகுது? வேணாம் விஜய் சொன்னா கேளுடா அப்படின்னோன்னே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் தாத்தா. கொஞ்ச நாளைக்கு நான் இங்கே வரமாட்டேன். நான் ஆஃபீஸ் வேலையெல்லாம் அப்படி இருந்தே பார்த்துக்கிறேன். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, வேற ஏதாவது வெண்ணிலாக்கு அப்டேட்டு இல்ல வெண்ணிலா வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வேணா நீங்க கால் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, வெண்ணிலா ட்ரீட்மெண்ட் அப்படியே போயிட்டுருக்கும். அவளுக்கு ஏதாவது பழைய நினைவு ஏதாவது திரும்பி வந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. வேற எந்த பிரச்சனையும் இல்ல தாத்தா. வேற ஏதாவது ப்ராப்ளம்னா கூட எனக்கு கால் பண்ணுங்க. நான் வரேன். இப்ப நான் கிளம்புறேன் தாத்தா அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டு வந்து தாத்தாக்கு ஒண்ணுமே புரியல. "இங்க பாரு விஜய், தேவையில்லாத பிரச்சனை ஏன்பா உருவாக்குற? நான் தான் சொன்னேன்ல, சாரதா கிட்ட பேசி இந்த பிரச்சனைய நான் முடிச்சு வைக்கிறேன்ப்பா. நீ தேவையில்லாம இப்ப போய் தேவையில்லாம அவங்க கிட்ட வந்து பிரச்சனை பண்ணி, அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் இல்ல தாத்தா, அதெல்லாம் எதுவுமே ஆவாது. நான் பார்த்துக்கிறேன் தாத்தா" அப்படின்றாரு. அத கேட்டு என்ன பண்ணுன்னு தெரியாம தாத்தா தவிக்கிறாரு. "ஓகே தாத்தா பாய், நான் கிளம்புறேன். இதுக்கப்புறம் என் மாமியார் வீடு தான் என் வீடு. இதுக்கப்புறம் வீட்டோட மாப்பிள்ளையா நான் தங்க போறேன் தாத்தா" அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. இத பார்த்த தாத்தாக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பண்றான் இவன் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்க வந்து நிவினும், யமுனாவும் வந்து வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "வீடெல்லாம் உங்களுக்கு செட் ஆயிடுச்சா? ஒண்ணும் பிரச்சனை இல்லைல்ல?" அப்படின்றாங்க. இங்க வரணும்னு நினைச்சோம் நாங்களும். இந்த மாரி வந்து மாமா வந்து வின் பண்ணதுக்கு. ஆனா நிவினுக்கு வந்து கொஞ்சம் வேலை இருந்ததால வர முடியல. அதனால தான் வீட்டுக்கு வந்தோம் அப்படின்றாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். மாமா வந்து இந்த மாரி வின் பண்ணது டிவியில பார்த்தோம். அவ்வளோ நல்லா இருந்ததுண்ணே. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி தழுவி வந்து பாராட்டுறாரு நம்ம நிவின். அத பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலேயே வந்து எனக்கு எவ்வளோ பெருமையா இருக்கு தெரியுமாண்ணே! உன்கிட்ட எவ்வளோ திறமை இருக்கு பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டே போறாரு. "டேய் விட்றா, என்னடா நீ இப்படியே பாராட்டிட்டே போற?" அப்படின்னு சொல்லிட்டு நிவினே கேட்குறாரு. நிவினும் யமுனாவும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல யாரோ காலிங் பெல் அழுத்துற சத்தம் கேட்குது. அத பார்த்துட்டு ஒண்ணும் புரியாம வந்து எல்லாருமே வந்து வெளிய வராங்க. யாரா இருக்கும் நம்ம வீட்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து விஜய் வந்து நிக்கிறாரு. விஜய் பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. கையில வந்து பேக்கோட நிக்கிறாரு. அத பார்த்துட்டு ஒண்ணும் புரியாம எல்லாருமே அதிர்ச்சியா பார்க்குறாங்க. "இங்க பாரு தம்பி, எதுக்கு தேவையில்லாம இங்க வந்தீங்க?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க சாரதா. உடனே அமைதியா இருக்காரு விஜய். "என் பொண்ணு தான் வந்து நீங்க வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டால்ல. என் பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு தான் நீங்க தானே அனுப்பிச்சீங்க. அதுக்கப்புறம் எதுக்காக தேடி வந்தீங்க? முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா செமையா திட்டுறாங்க. பிரதர் நான் சொல்றத கேளுங்க. தேவையில்லாத எதுக்கு எங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் சொல்றாரு. "இங்க பாருங்க, தேவையில்லாம பிரச்சனைய உருவாக்கணும்னு நினைக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல யமுனா வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே வந்து என்ன பண்ணுன்னு தெரியாம குமரனும் வந்து நம்ம கங்காவும் யோசிக்கிறாங்க. இவர் எதுக்கு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து குமரன் கேட்குறாரு, "நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நேரம் எல்லாரும் என்னென்னமோ கேள்வி கேட்டீங்க. நீங்க போயிடுங்க நீங்க. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு யாருமே கேட்கலையே. நான் இங்க தங்க தான் வந்திருக்கேன். இந்த வீட்ல தான் நான் தங்க போறேன் அப்படின்னோனே எல்லாருமே அதிர்ச்சியா பார்க்குறாங்க. உடனே வந்து "அது எப்படி தங்க முடியும்? நீ யாருப்பா இங்க வந்து தங்குறதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. "யாரா? என்ன பாட்டி நீயே இப்படி கேட்டா எப்படி? நான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியாதா? நான் காவேரியோட புருஷன். காவேரி என் பொண்டாட்டி. அப்போ இதானே என் மாமியார் வீடு. நான் இங்க தானே தங்கணும்." அப்படின்னோனே எல்லாம் அதிர்ச்சியா பார்க்குறாங்க. "இங்க பாரு தம்பி, நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இப்ப நான் ஹவுஸ் ஓனர கூப்பிட்டா அது வேற மாதிரி ஆயிடும்." அப்படின்றாங்க சாரதா. "ஏன் அத்தை கோச்சுக்கிறீங்க? அப்படி என்னதான் நான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என் மேல அவ்வளோ கோவம் உங்களுக்கு? உங்க பொண்ண வச்சு வாழ வைக்க மாட்டேன்னு சொன்னேனா? ஏதோ நான் அக்ரீமெண்ட் போட்டுட்டேன். அதான் நான் செஞ்ச ஒரே முட்டாள்தனம். அதுக்காக எவ்வளோ என்ன கஷ்டப்படுத்துவீங்க சொல்லுங்க? எனக்கு எவ்வளோ தண்டனை குடுக்க முடியுமோ அவ்வளவும் குடுத்துட்டீங்க. காவேரி என்கிட்டருந்து பிரிச்சுட்டீங்க. இது போதாதா? இன்னமும் என்ன வேணாலும் பேசணுமா?" அப்படின்னோனே அதிர்ச்சியா பார்க்குறாங்க சாரதா ஒண்ணும் புரியாம.